தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதனால் என்ன காரணத்தினால் நாம் இறைவனிடம் வைக்கக்கூடிய ஒரு சில கோரிக்கையானது விரைவாக நிறைவேறுகின்றது, மேலும் ஒரு சில கோரிக்கையானது நிறைவேறுவதற்கு தாமதம் ஏற்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பர்ந்த அடியார்களே, நாம் இறைவனிடம் வைக்கக்கூடிய கோரிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு 100% நாம் தகுதியாக இருக்கின்றோம் என்பதை நமது ஆழ்மனமானது மிக ஆழமாக நம்பிக்கையை கொள்ள வேண்டும். ஆக அந்த ஆழ்மனதின் நம்பிக்கையினுடைய வலிமையை பொறுத்தே இந்த பிரபஞ்சம் அதற்குரிய சூழல்களை அமைத்து தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் நாம் விரும்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு உண்டான விருப்பத்தை முதலில் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ஒரு கோரிக்கை நிறைவேறிய பிறகுதான் அடுத்த கோரிக்கையை இறைவன் மீது வைக்க வேண்டும். மேலும் அதிகப்படியான கோரிக்கைகளும் அதிகப்படியான எதிர்மறையான சிந்தனைகளும் எழும்பொழுது நாம் வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேறுவதற்கு அதிகப்படியான தாமதங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமே ஈர்ப்பு விதியை மூலதனமாக வைத்தே அமைந்திருக்கின்றது. நமது ஆழ்மனமானது எதை மீண்டும் 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 நினைவுறுத்தி கொண்டே இருக்கின்றதோ, நமது ஆழ்மனதில் எது மிக ஆழமாக பதிந்து இருக்கின்றதோ, நமது எண்ணம் சிந்தனை செயல் எதை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கின்றதோ அதற்குரிய சூழல்களே மீண்டும் மீண்டும் நமக்கு நடைபெறும் என்பதால் நமது எண்ணம் சிந்தனை செயலை சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய அடியார்களுக்கு ஒவ்வொரு கோரிக்கைகளும் விரைவாக எந்த ஒரு தடையும் இன்றி நிறைவேறும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக நமது எண்ணத்தினுடைய வலிமையை பொறுத்தே நமக்கு எது வேண்டுமோ அதை நாமே ஈர்ப்பு விதியினுடைய தத்துவத்தால் ஈர்த்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்துவமானது. ஆக இவ்வாறு தனித்துவமான ஆன்மாவை படைத்த இறையருளுக்கு தெரியும் எதை எங்கு எவர் மூலமாக எந்த சூழ்நிலையில் தர வேண்டும் என்பதை. ஆக நமது கோரிக்கையை இறைவனிடம் வைத்துவிட்டு தர்ம நெறியோடு தொடர்ந்து நமது முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் இறை அருளோடு பிரபஞ்சமும் துணை செய்யும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.